என்னது 10வது படித்தவர்களுக்கு 46,000 சம்பளமா? யாருங்க அப்படியே குடுக்குறாங்க? எதுவும் நிரந்தர சம்பளங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சம்பளங்க. எதுலன்னு கேட்டீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்பிஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தான் 572 வேக்கன்சி வெறும் 10வது படிச்சா மட்டும் தான் நீங்க வந்து இந்த வேலைக்கு போ முடியும். இதுக்கு மேல +2 டிகிரி படிச்சிருந்தா அவங்களுக்கு அலவுடு கிடையாது. 10வது படிச்சிருந்தீங்கன்னா 46,000 வரை நீங்க சம்பளம் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் வந்து இந்த அப்டேட்ட கன்டினியூவா பார்க்கணும் அப்படின்னா, இந்த சேனல கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு ஏதோ ஒரு பிரைவேட் ஜாப்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக இத வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? இதாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேனல் இயர் 2025ல் 572 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதனுடைய பேங்க் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து rbi.org.in போய் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு, எப்போ எக்ஸாமு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், வெப்சைட் வந்து லிங்க் வந்து ஜனவரி 15ஆம் தேதியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் தான் இது ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பேமெண்ட் எவ்ரிதிங் அதே டேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். எக்ஸாம் டேட்டு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. மார்ச் 28, அதாவது பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1. நல்லா கவனிச்சிங்க. பிப்ரவரி 28, மார்ச் 1. ஸோ இன்னிலேருந்து ஒரு கணக்கு எடுத்தோம்னா ஜஸ்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்து 1 வீக் தான் இருக்குதுங்க. 1 மந்த்து தான் இருக்குது. 1 மந்த்துக்குள்ளே நம்ம எக்ஸாம் வந்துடுது. சீக்கிரமாக இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சரி, பாருங்கள், ஓபிசிக்கு வந்து சென்னை கேட்டகரி, நம்ம சென்னை கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக 9 போஸ்ட் தான் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா வந்து 572 போஸ்ட்டுங்க. சரி, இந்த போஸ்ட்டில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட் எவ்ரிதிங் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஏஜ் வந்து 18லேருந்து 25க்குள்ளே தாங்க ஏஜ் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஷெட்யூல் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்சி மெட்ரிகுலேஷன் தான் இருக்கணும். ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ முக்கியமானது பிஏ, பிஎஸ்சி, பிகாமு, பிஇ டிகிரிலாம் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் கிடையாதுங்க. அது +2 படிச்சிருந்தாலும் கிடையாதுங்க. எந்த ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாதுங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்சி மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், என்னென்ன எக்ஸாம்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டுங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ரீசனிங் ஒரு 30 கொஷின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் 30 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 30 கொஷின்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி 30 கொஷின்ஸு, டோட்டலி 120 கொஷின்ஸ், 120 மார்க்குங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நேராக அப்பாயின்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க. இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பே ஸ்கேல் பாருங்கள். அங்கே முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் 46,000 வரைக்கும் சம்பளம்னா அவ்வளோ சம்பளமாக கொடுக்க போகிறாங்க. அங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 46,029 rupees per month. அட்டெண்டன்ஸ் வில் பி அப்ராக்சிமேட்லி, ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் யாருக்கோ அவங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 46,000 வரைக்கும் சம்பளம் இருக்குங்க. அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இதுக்கான ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஜாப் போகலாங்க. நேச்சர் ஆஃப் தி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் கிளாஸ் 4 போஸ்ட்டுங்க. சரிங்களா? அதாவது ஆர்பிஐ ஆஃபீஸில், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் போஸ்ட்டு, அருமையான போஸ்ட்டுங்க. மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அது பாருங்கள், எக்ஸாம் இதுக்கான ஃபீஸ் பாருங்கள். ஜஸ்ட் 50 ருபீஸ்ங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால். ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிக்கு வந்து 450 ருபீஸ். கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீஃபண்டபுள் வராது அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ சென்னை, தமிழ்நாடு, அதாவது புதுச்சேரி ரெண்டுக்கும் சேர்த்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மெரிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. சென்னையில் பாருங்க, இங்கிலீஷ்,
ஹிந்தி, தமிழ் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே வச்சுருக்காங்க? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், தருமபுரி இங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அனாலிசிஸ் நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய அனலைஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்குங்க. பாருங்கள், 2021 ஆல்ரெடி வந்து எக்ஸாம் கேட்டு எக்ஸாம் எழுதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அனலைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் அனலைசிஸ் 2021 சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் எப்படி இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருந்ததுங்க. 26லேருந்து 28 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நிறையா கேட்டது பசில்ஸ் தான் கேட்டிருக்காங்களாமா. சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ரொம்ப டெட் ஈஸியாக தான் இருந்திருக்குதுங்க. 24லேருந்து 27 கேள்வி ஈஸியாக எடுக்கலாம். பேசிக் கிராமர், வெக்கபுலரி, ஸ்டோரி பேஸ்டு ரீட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் மாடரேட்டாக இருந்திருக்குது. 22லேருந்து 25 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டு ஒரு 4 months கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாலே போதும். நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஈஸி டு மாடரேட்டு 25லேருந்து 28 கொஷின்ஸு. அதே மாதிரி கால்குலேஷன்ஸ், ஹெவி சிம்பிளிஃபிகேஷன்ஸில் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களாமா. அப்போ 120ல் 95லேருந்து 100 கேள்வி, அதாவது 100 கேள்வி ஈஸியாக அடிக்க முடியுங்க. 100 கேள்வி அடித்தாலே கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல்ல 10லேருந்து 15 கேள்வி கேட்டிருக்காங்க. டேட்டா இன்டர்பிரட்டேஷன்ஸ் தரவு விளக்கமில் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸில் 5 கேள்விகள். அரித்மெட்டிக்கில் வந்து அதாவது மேக்ஸில் வந்து ப்ராஃபிட் லாஸ், எஸ்ஐசிஐ, ஏஜ், டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில். ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பசில்ஸில் வந்து 10லேருந்து 5 கொஷின்ஸ், அது சர்க்குலர், லீனியர், ஃப்ளோர் பேஸ்டு, சிங்கிள் வேரியபிள் கேட்டிருக்காங்க. சிலோஜிசம், இன்இக்வாலிட்டி 5லேருந்து 8 கொஷின்ஸ். சரிங்களா? ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் வந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் எடுத்துகிட்டா ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 7லேருந்து 8 கொஷின், அது ஸ்டோரி பேஸில் இருந்திருக்குது. கிளாஸ் டெஸ்ட் ஃபில்லர்ஸ் வந்து 5 to 6 கொஷின்ஸ், எரர் ஸ்பாட்டிங் வந்து 5 கொஷின்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டால் நடப்பு நிகழ்வுகளே ஒரு 15 கேள்விகள் கேட்டாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 கேள்வி. அது நேஷனல் பார்க்ஸ், டேம்ஸ், கேபிட்டல்ஸ், கரன்சிஸை பற்றி பண்ணுறது. பேங்கிங் அவேர்னஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ், ஆர்பிஐ ஹிஸ்ட்ரி, ஹெட் குவார்ட்டர்ஸு, டேக் லைன்ஸு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதை இன்றைக்கி ஆரம்பித்த அப்ளிகேஷன் போட்டு ஆரம்பித்தாலே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்பீட் மேக்ஸ் வந்து கரெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெய்லி ரொட்டீன் பேசிஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். நிறைய டேபிள்ஸு, ஸ்கொயர்ஸு ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ், நம்பர் சீரீஸ், டிஐக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்க. அதே போல் மேக்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் வந்து படித்து வச்சுக்கணும். ரீசனிங் எடுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறதுங்க, பசில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு படிக்கணும். அதே மாதிரி சிலோஜிசம், இன்இக்வாலிட்டிஸ் படிச்சிங்கன்னா போனஸ் மார்க் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டால் கிராமர், சாதாரண 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய கிராமர்ஸ், ரீடிங்ஸ், வெக்கபுலரிஸ் எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டாட்டிக் ஜிக்கு ஆல்ரெடி படித்து வச்சுக்கணும். நடப்பு நிகழ்வுகள் ஒரு 4 monthsக்கு நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா போதுங்க. அக்டோபர் 25லேருந்து ஜனவரி 26 வரைக்கும் நடக்கக்கூடியது எல்லா நடப்பு நிகழ்வுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுங்க. ஸோ ஒவ்வொரு வீக்லேயும் ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அண்ட் ஸ்பீடில் வந்து ஸோ லேர்ன் பேசிக் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ், மெமரைஸ் ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. வீக் 2ல் வந்து அது செக்ஷனல் ப்ராக்டிஸில் வந்து சால்வ் 50 கொஷின்ஸ், ஈச் சிம்பிளிஃபிகேஷன், சீரீஸ், ஈஸி பசில்ஸ். வீக் 3ல் வந்து ஸ்டார்ட் ஃபுல் லென்த் ஆஃப் மார்க் டெஸ்ட்டு, அனலைஸ் வீக் ஏரியாஸ். அதே மாதிரி வீக் 4ல் ஸ்பீட் நிறையா வந்து மார்க் டெஸ்ட் எழுதிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த ஜாப்பு கிடைக்குங்க. ஸோ இதே போல் அப்டேட் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஆர்பிஐ எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து February 1st ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 month தான் கிளாஸுங்க. 28 நாள் தான் தொடர்ந்து கிளாஸ் இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 100 கொஷின்ஸ் ஈஸியாக அடிக்கலாங்க. ஸோ 9442112979க்கு கிரேட் அகாடமிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.